கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ காணல் மூலமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி. அதே போல தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. ஜி நெட்வொர்க் என்ற ஊழியம் பிரான்ஸ் நாட்டிலே அங்கிருந்து மற்ற தேசத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜி நெட்வொர்க் ஊழியம் அநேக தேசத்தில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். உங்களுக்கும் என் அன்பின் நன்றிகளை செலுத்துகிறேன். அதே போல் பிரதர் ஆரோன் அவர்களுக்கா நன்றிகளை செலுத்துகிறேன். அவர் மூலமாக இந்த வாய்ப்பை கிடைத்தது எனக்கு தேவன் கொடுத்த பெரிய கிருபை. கர்த்தர் எல்லா நேரத்திலும் பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் நான் செய்தி கொடுக்கறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சோ பீஸ் அண்ட் ரீப் ஜஸ்டிஸ். அமைதியை விதைத்து நீதியை அறுவடை செய்யுங்கள். அமைதியை விதைத்து நீதியை அறுவடை செய்யுங்கள். கண்களை மூடி செவிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த வீடியோவை தகப்பனே, இந்த காணலை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறேன், தாய்மார்களுக்காக செபிக்கிறேன், தகப்பன்மார்களுக்காக செபிக்கிறேன், எல்லோருக்காக செபிக்கிறேன் ராஜா. இந்த செய்தி அங்கே போய் சேரணும் தகப்பனே, அது உபயோகமாக இருக்க தகப்பனே, நீங்கள் வந்து பேசுங்க ராஜா. இது உம்முடைய வார்த்தை, இது உம்முடைய பிள்ளைகள் ராஜா. நீங்கள் கூட இருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே சோ பீஸ் அண்ட் ரீப் ஜஸ்டிஸ், அமைதியை விதைப்போம், நீதியை அறுவடை செய்வோம். நீதி என்றால் என்ன? அமைதி என்றால் என்ன? இது போறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அறுவடை என்றால் நம்ம அநேக நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள், ஃபார்மர்ஸ், விவசாயம் செய்கிறவர்கள், விவசாயி, அவங்களுக்கு முக்கியமான நாட்கள் என்ன தெரியுமா? இந்த அறுவடை நாட்கள் தான். பல மாதங்களுக்கு முன்பதாகவே விதையை விதைத்து அதில் தண்ணீர் பாய்ச்சி அது எப்போ வருமோ அது கரெக்டாக பார்த்து அது செய்யணும். நேரத்துக்கு அது கரெக்டாக தண்ணி கொடுக்கணும். கரெக்ட் நேரத்தில் அது கொடுக்கலன்னா அது வீணாக போயிடும். அதே போல் இந்த ஃபார்மர்ஸ், இந்த விவசாயிகளுக்கு இந்த அறுவடை என்பது ரொம்ப சந்தோஷமான நேரம். ஏன்னா 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டு அந்த அறுவடை நேரத்தில் அந்த அறுவடை கரெக்டாக பண்ணாதான் அவங்களால நிம்மதியாக வாழ முடியும், 4 காசு சம்பாதிக்க முடியும், 4 பேருக்கு அந்த ஃபுட்டு அந்த அன்னம், அது எது வேணா இருக்கலாம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது வேணா இருக்கலாம், அதெல்லாம் போய் சேரணும். இதுக்காக நிறைய ஃபார்மர்ஸ், நிறைய விவசாயிகள் இங்கே நம்ம பார்க்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் வேதத்தை குறித்து பார்க்கும்போது இன்னைக்கு சோ பீஸ் அண்ட் ரீப் ஜஸ்டிஸ். இன்னைக்கு இந்த தேசத்தில், இந்த நேரத்தில் அநேக இடத்துல நம்பிக்கை, அநேக இடத்துல நிம்மதி இல்லை. அநேக இடத்துல பிரச்சனையினால சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக தேசத்துல போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள். ஆனால் என்ன, நிம்மதி இல்லை.
நிம்மதி இல்லை. இன்னைக்கு நம்ம யுக்ரைன் போரை கூட பார்க்கலாம், இல்லை இஸ்ராயல் போரை கூட பார்க்கலாம், ஏன் இந்தியா பாகிஸ்தான் போரை கூட நிறைய பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையும் நிம்மதி இல்லை. இன்னைக்கு வேதம் சொல்கிறது என்னன்னா, ஜேம்ஸ் 3:18 நம்ம வாசிக்கும் போது அதில் அழகா சொல்லுது, அமைதியை விதைத்து நீதியை அறுவடை செய்வது எப்படி. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நம்மளும் அமைதியை தேடி போராடி கொண்டு இருக்கிறோம். அமைதி தேவை. ஒரு மனுஷோட வாழ்க்கையில் அமைதி தேவை. அது இல்லைன்னா அவனோட வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுரும். நல்ல காசு இருக்கு, நல்ல பணம் இருக்கு, எல்லாமே இருக்கும், ஆனால் சில பேருக்கு அமைதியே இருக்காது. இன்னைக்கு அநேக தேசத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மக்களை கூட பாருங்களா, சில பேர்கிட்ட நிம்மதி எதுவுமே இருக்காது. There is no peace in the world. Since God says that, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் இன்னைக்கு அவர் உங்களுக்கு அமைதியை தருகிற கடவுளாக இருக்கிறார். அது நம்ம எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்? ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்காக மரித்து நம்ம பாவத்துக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டார். ஆனாலும் நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோன்னா பாவத்தில் திரும்பி போய் விழுறோம். திரும்பி விழுந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்பி ஏஞ்சி நிற்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாம் விதத்திலையும் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அமைதி என்பது எப்படி தெரியுமா? விதைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எங்க நம்ம சுற்றி இருக்கிற நீங்கள் பார்க்கும்போது அமைதி விதைக்கப்படணுங்க. இந்த தேசத்துக்காக ஜெபிங்க. அநேக மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அநேக மக்கள் பிரச்சனைனால சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடுறார். ஏன் கூப்பிடுறார் தெரியுமா? நீங்களும் என்னோட வாருங்கள், அமைதியை நிலைநாட்டுவோம், அமைதியை விதைப்போம். அமைதி என்பதால் ஷாலோம். ஷாலோம் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில் அமைதி, பீஸ். இன்றைக்கு நிறைய பேர் அந்த அமைதியை தொலைத்து வேற ஏதோ இடத்துல அமைதி கிடைக்கணும் ஓடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அநேக தீங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அநேக பிரச்சனைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு அமைதி என்பது வேற எங்கும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவதான் அமைதி. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. இயேசு இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த அமைதி தான் இயேசு. அந்த இயேசுவை போய் நீங்க அவங்க கிட்ட கொடுங்க. ஊழியம் என்பது அதுதான். ஊழியம் என்பது அதுதான். இன்னைக்கு நம் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் ஒரு ஊழியக்காரங்களாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா ஜி நெட்வொர்க் மூலமாக அநேக ஊழியத்தை சென்று கொண்டிருக்கிறீர்கள். எங்க அமைதி தேவையோ, எங்க ஏசப்பா தேவையோ அந்தந்த இடத்துல நீங்க ஏசப்பா கொண்டு சேருங்க. உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கிரஹாம் ஸ்டெயின் என்ற ஒரு ஊழியக்காரர் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு பீகார் என்ற ஸ்டேட்டில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல இந்த குஷ்டரோகிகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, தள்ளி வைப்பாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்காக மருந்து கொண்டு அவங்களை சரிப்படுத்தி
அவங்க கூட இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கிராம்ஸ்டெயின் வந்து அந்த மக்களை பார்த்து அவர் அவ்வளோ நொறுங்குண்ட மனதாய், அவ்வளோ அவரோட மனசில் வலி இருந்துச்சு. ஒதுக்கப்பட்ட மக்களை அவர் தேடி போனார். ஒதுக்கப்பட்ட மக்களின் மனசில், வாழ்க்கையில் நிம்மதியை நிலைநாட்டினார், நிம்மதியை விதைத்தார். அவருக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அவர் வந்து அடிக்கப்பட்டு அவரை கொன்னுட்டாங்க. அவர் கொன்னுட்டாங்க. அவங்களோட மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் கொன்னாங்களோ அவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னாங்களாம். இன்னைக்கு அநேக இடத்துல கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையிலே போராடிட்டு கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் இயேசு எங்க, அந்த நிம்மதி எங்க, அந்த அமைதி எங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பணி செய்கிறவர்களாயிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த ஓட்டத்தில் கர்த்தருடைய ஓடிக்கொண்டவர்களாயிருக்கிறோம். நீங்களும் நாங்களும் கர்த்தருக்காக எப்போதும் நிற்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராயிருக்கிறார். உங்க மனசுல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அது யாருங்க கொடுத்தாங்க? யார் கொடுத்தது உங்களுக்கு? என் தகப்பன், நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் அந்த நிம்மதியும் அது இந்த தேசத்துக்கு தேடிக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க கொடுங்க. நீங்க கொடுத்தால் அவங்க லைஃப்லையும் மாறும், எல்லாமே மாறும். பெரிய பெரிய பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒன்று மட்டும் தாங்க பண்ணணும், கர்த்தர் என்ற அமைதி நீங்க நிலைநாட்டுங்க. விதைத்தால்தான் அறுவடை அறுக்க முடியும். விதைத்தால் மட்டும்தான். கிறிஸ்துவர்களே, பிரியமானவர்களே, அறுவடை அதிகமாக இருக்கிறது, ஆட்கள் சிறிதாக இருக்கிறாங்க. அறுவடை அதிகம், ஆட்களோ சிறிது. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த அறுவடைக்காக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக, உங்க தேசத்துக்காக, எல்லாத்துக்காக அவர் நம்மளை அனுப்பி வச்சிருக்கார். அதே போல நம்மளும் அமைதியை விதைப்போம். அந்த அழைப்பு, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? போங்க, அமைதியை விதைங்க. ஏன் உங்க பக்கத்திலே நிறைய பேர் இருப்பாங்க, இயேசு இல்லாதவங்களாம் இருப்பாங்க. போங்க. இயேசு இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பாங்க, இயேசு இல்லாமல் அங்கங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க போங்க. நீங்க போனால் எல்லாம் மாறும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது, நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை. நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை. முதலாவது பார்த்தோம் நம்ம அமைதியை விதைப்பது. sow peace, a call to sow peace. அமைதியை விதைக்கிறதுக்கான அழைப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை. நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை. எப்படிங்க நீதி, அந்த நம்பிக்கை எப்படி வருது? எப்படி வரும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை? இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மளுக்காக
அந்த சிலுவையில் எவ்வளோ அடிக்கப்பட்டார், எவ்வளோ ரத்தம் சிந்துச்சு. அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை தெரியுமாங்க? நான் என்னையே அர்ப்பணிச்சிட்டேன், நான் என்னையே விதைத்தேன். அவரையே விதித்து விட்டார். எதுக்காக? நீதியை நம்மளை காப்பாற்றுவதற்காக. நம்மளும் கர்த்தருக்காக அவரோடு சேர்ந்து ஓடணும். அவர் தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாருங்க. God sent his only begotten son for those who believes in him will not perish but have a eternal life. கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக அனுப்பி வைத்தார். அவர் மேல நம்பிக்கை வைத்தவர்களை தள்ளாட செய்ய மாட்டார். சதா காலம் அவரோடு இருப்பீங்க என்று அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்து விட்டார். இன்னைக்கு அந்த நம்பிக்கை, அந்த நீதி மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்க, மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். இந்தியாவில் பார்க்கும்போது நிறைய கேசஸ், ரேப் கேசஸ், அந்த கேஸ் இந்த கேஸ், ஜஸ்டிஸ் இல்லை, நீதி இல்லை. மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், தாய்மார்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் இன்னொரு மிஷினரியோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்படுகிறேன். வில்லியம் கேரி என்பது, அவர் வந்து இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்தாருங்க. வந்து கர்த்தரின் வேதத்தை மட்டும் அவர் சொல்லலைங்க, கர்த்தருடைய வேதத்தை மட்டும் சொல்லலை, அதை சேர்ந்து இன்னைக்கு அந்த இடத்துல, அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும், சதி என்று சொல்லுவார்கள். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து மரித்த பின்பு மனைவிகளை அது மேலே வைத்து கொளுத்தி விடுவார்கள், பர்ன் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருங்க, வேதத்தையும் போஷித்தார், வேதத்தையும் போய் சொன்னார். அதே போல் யார் யாருக்கு நீதி கிடைக்கணுமோ அவங்களுக்கும் அந்த இதுலேருந்து விடுதலை கொடுத்தார். அவர் போராடினார். இன்னைக்கு இந்தியாவில் அநேக இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லாததுக்கு காரணம் அவர் தான். இன்னைக்கும் நீதி இல்லாமல் நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறாங்க. மைக்கா 6:8 நம்மளை பார்க்கும்போது, கர்த்தருக்கு என்ன தேவைங்க? கர்த்தருக்கு என்ன தேவை? அதில் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு அன்பு, நீதி, பாசம், நேர்மை, அதை தவிர இன்னொன்று இருக்குண்ணே, அவரோடு நம்ம நடந்து செல்லணும். கர்த்தர் இன்றைக்கு நீதியை நம்மளுக்காக அவரே ஏகபலியாய் கொடுத்து நம்மளை ஜெயிக்க வைத்தார். அதே போல தான் இன்னைக்கு அமைதியாய் தேடுவர்களை, அமைதியாக எந்த இடத்துல அமைதி இல்லையோ அந்த இடத்துல போய் நிலைநாட்டுங்க, நடுங்க. அந்த இடத்துலேருந்து வரும். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, விதைங்க, விதைங்க, அறுவடை தானாக நடக்குங்க. எல்லாமே தானாக நடக்கும். இன்றைக்கு நம்ம வில்லியம் கேரியை பார்த்தது போல் அவர் ப்ரீச்சிங் மட்டும் பண்ணலைங்க, சேர்ந்து மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டு இன்றைக்கி அநேக மிஷினரிகள். ஏங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ ஸ்கூல்ஸ், எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன், எல்லாம் எப்படி? எல்லாம் மிஷினரிஸ். அந்த காலத்தில் வந்த மிஷினரிஸ் மக்கள் மத்தியில் பார்த்தாங்க. மக்கள் வந்து தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏன்? மக்கள் வந்து படிக்கக்கூடாது, பிராமணிகள் மக்கள் மட்டும் தான் படிக்கணும், பெரிய ஹை காஸ்ட் பீப்புள் மட்டும் தான் படிக்கணும், இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், எல்லா விஷயத்துலையும் இருந்துச்சுங்க.
பேட்ரியார்கல் சிஸ்டம் இருந்துச்சு. தாய்மார்கள் வெளியே போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும், ஒன்றுமே செய்யக்கூடாது. எல்லா விதத்தையும் மிஷினரிஸ்கள் உடைத்து போட்டார்கள். ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, காலேஜ் ஆரம்பித்தாங்க, கர்த்தரின் பணியை செய்தாங்க. அதனால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் நிற்கிறார்கள். எங்கேயோ இருந்து வந்தவங்க எங்கேயோ ஊழியம் செஞ்சு எங்கேயோ வந்து நீதியை எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் என்று கரெக்டாக போராடினார்கள். இன்னைக்கும் நீங்களும் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். நீங்கள் ஜெபிங்க, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு நீதி கிடைக்குது. உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் நீட், ஸ்பிரிச்சுவல் நீட் நிறைய இருக்கும். பட் மோர் தென் தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் நீட். Spiritual need is only that God, Jesus Christ, enter into someone's life. Is the justice that man receives, that woman receives, or he or she receives. எப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையில் போகிறாரோ, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அன்னைக்கு தான் அவங்களோட வாழ்க்கையில் ஜஸ்டிஸுங்க, நீதிங்க, நிம்மதிங்க எல்லாமே. கர்த்தர் இன்றைக்கி நம்ம ஒரு டிராஃபிக் ரோட்டில் போனால் கூட எப்படிங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கரெக்டாக சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. there is no justice for wrong doing. we are called to do good. நம்ம நிறைய நல்ல காரியம் செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நீதியை காப்பதற்காக. நீதியை எல்லாருக்கும் கிடைக்கணும். அது எப்படின்னா அமைதியை நாடும். should sow peace. அமைதியை விதைத்து, நீங்கள் விதைத்து விட்டுருங்க, அறுவடை தானாக நடக்கும். நீதி எல்லாருக்கும் கிடைக்குங்க. இன்னைக்கு மிஷினரி பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பைபிள் காலேஜ் இருக்கு. இங்கே வந்து படிக்கிற மக்கள், பசங்க, ஸ்கூல் எல்லாருக்கும் ஒரு ஹோப். அதே போல தான் நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக போராடுவோம். ஊழியம் என்பது சிறிதான காரியம் இல்லை. ஊழியம் என்பது ஒரு சும்மா ஏன்னா நம்ம வந்துட்டோம் நம்ம பண்ணுறோம் அப்படி இல்லை. அதில் பெரிய பெரிய காரியங்கள் இருக்குங்க. பெரிய பெரிய ஜெபம் இருக்கணுங்க. அநேக இடத்துல கதறல்கள் இருக்குங்க, அதை கேட்கணுங்க. அநேக இடத்துல மக்கள் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கணுங்க. அநேக இடத்துல மக்கள் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், அவங்கள அழைச்சி நீங்கள் இயேசப்பா கிட்ட கொண்டு போங்க. அதாங்க பெரிய காரியம். மூன்றாவது காரியம் சொல்லும்போது, நம்ம இப்போ பீஸ்னா என்ன, ஜஸ்டிஸ்னா என்ன, அறுவடை நிம்மதியை விதைப்போம், நீதியை அறுவடை செய்வோம். இது யார் இல்லாமல் இது செய்யணும்னா யார் வேணுங்க நம்மளோட லைஃப்பில்? எஸ் அப்பா, அவரோடு சேர்ந்து செய்யணுங்க. மூன்றாவது காரியமாக தான் இயேசுவுடன் சேர்ந்து செய்கிற பணி. அவர்தான் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர், விசேஷமானவர். இன்னைக்கும் கர்த்தர் அவர் செய்த பணி என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவர் செய்த பணி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாம் ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஒரு குழந்தையாகவே மரித்தாருங்க. ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை போல அவருக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த உலகத்துக்கு வர போறேன், நான் இங்கே வந்து மக்களுக்காக வந்து மறைக்க போகிறேன், எல்லாமே தெரியும். ஆனாலும் தெரிந்து அவருக்கு கொடுத்த பணிங்க, அவருக்கு கொடுத்த வேலை, God sent son, அவருக்கு கொடுத்த வேலை சந்தோஷமாக நிறைவேற்றி தம் உயிரை விட்டாருங்க.
மூன்றாம் நாள் திரும்பி ஏஞ்சி யூதர் ராஜா போல, யூதர் சிங்கத்தை போல இந்த உலகத்துல நம்ம அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த யூதராஜ சிங்கம் நம்மை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் அங்கேயும் நீதி தாங்க. கேட்பார், என்னப்பா பண்ணீங்க, என்னப்பா எப்படி இருந்துச்சு, உலக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படிப்பா கேட்பார். அப்போ சொல்றதுக்கு இது இருக்கணுங்க பதில் உங்ககிட்ட. தகப்பனே, நான் எல்லா விதத்தையும் உமக்காக கொடுத்து விட்டேன். கர்த்தர் எல்லா விதத்திலையும் அவரோடு சேர்ந்து பணி செய்யணும். அவரோட சேர்ந்து பணி செய்யணும்னா என்றால் எப்படி அவர் எப்படி வாழ்ந்தாரோ நீங்கள் அநேக நேரத்தில் பார்க்கலாம். அவர் எல்லா மக்கள் மத்தியில் இருந்தாருங்க. ஏழையாக இருக்கட்டும், சிறியவனாக பெரியவனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவர் இருந்தாருங்க. ஆனால் அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சாருங்க. 3 வருஷம் 30 வருஷம் புரிந்து கொண்டார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். இன்றைக்கும் நம்ம அவர் கொடுத்த பணி, ஆமாம் கர்த்தர் நீங்கள் என் கூட இருக்கீங்க, நான் நடக்கிறேன் கர்த்தரே, ஏசப்பா நான் நடக்கிறேன், ஏசப்பா நான் உங்களுடைய பணியை செய்கிறேன், நான் தேசத்தை விட்டு தேசத்துக்கு போகிறேன், எல்லா இடத்துலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் செல்கிறேன், எங்கே நிம்மதி இல்லையோ, எங்கே அமைதி இல்லையோ நான் போகிறேன், அங்கே அமைதியை நான் விதைக்கிறேன், அந்த இடத்துல நீதியை உருவாக்கிறேன், அறுவடை செய்கிறேன் என்று சொல்லுங்கள். எவ்வளோ சந்தோஷப்படுவார் அவர். அந்த ஜனங்களாய் நம்ம மாறணுங்க, அந்த மக்களாய் நம்ம மாறணுங்க. அதான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார்ல அழகா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்கள் கேட்டால் அவர் கொடுப்பாரு. நீங்கள் தட்டுனா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பெரிய கேட்டையே உங்களுக்கு திறந்து காட்டுவார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெரிய காரியங்கள் நம்ம யாருக்காக செய்யணுங்க? இந்த உலகத்தில் போராடி கொண்டு இருக்கிற அநேக மக்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக. சில நேரத்தில் உங்களால் போக முடியாது, ஜெபிங்க, அமைதிக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனம். இதில் பவுல் அழகாக சொல்கிறாருங்க, நான் நட்டேன், அப்பொல்லோஸ் நீர் பாய்ச்சினான், தேவனே விளைச்சியை தார். இங்கிலீஷில் இருக்கு, ஐ பிளான்ட், அப்போலோஸ் வாட்டர், பட் காட் கேவ் த growth. இன்னைக்கு நீங்களும் விதைங்க. உங்கள் பின்னாடி வர சந்ததிகளாக இருக்கட்டும், அவங்க தண்ணி ஊற்றுவாங்க, அது போய் யாருக்காச்சும் பலனாய் சேரும். இயேசுவை விதைங்க, அறுவடை தானாக நடக்கும். மக்கள் மனதில் நிம்மதி, நீதி புறம்பட்டு வரும். எல்லா விதத்திலையும் கர்த்தர் பவுலை யூஸ் பண்ணார், அப்போலோஸை யூஸ் பண்ணார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் யூஸ் பண்ண மாட்டார் என்று நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவாருங்க. அதுக்கு நம்ம நிற்கணுங்க. நம்ம போய் நின்னாதான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மளை கொண்டு மற்ற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக மிஷினரி அநேக நேரத்தில் மிஷினரிகள் இந்த மக்களாலே பிரச்சனைகளை கூட சந்தித்தாங்க. இந்தியாவில் அநேக மிஷினரிகள். ஆனாலும் இயேசுவுக்காக நின்றாங்க, தம் வாழ்க்கையே கொடுத்தாங்க, தம் உயிரை கொடுத்தாங்க, இரத்த சாட்சியாய் மறைத்தார்கள். ஏனென்றால் ஊழியம் என்பது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தது. கிறிஸ்தவராக நாங்கள் இருக்கிறோம், நம்மளாம் கிறிஸ்தவங்க. அவரை பின்பற்றணும், அவரோடு செல்லணும், அவருடைய ஊழியத்தை
செய்யணும், அமைதியை விதைக்கணும். அறுவடை, நீதியின் அறுவடை தானாக வெளியே வருங்க. ஹார்வெஸ்ட். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரின் பணிகளை செய்து கர்த்தருக்காக ஓட்டத்தை ஜெயமோட ஓடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஓட்டத்தை ஓடுங்க. நாட்கள் பொல்லாப்பாக இருக்கிறது. அநேக நாட்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பிரச்சனைகள். இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கோங்க. யாரு? கர்த்தர். நம்மளுக்கு முன்னாடி யாரோ வந்து விதைச்சாங்க, நமக்கு முன்னாடி யாரோ வந்து அறுவடை செஞ்சுட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம். இதே போல வருகிற நாட்களில் நீங்களும் கர்த்தரின் அந்த அமைதியை விதைங்க, வசனத்தை விதைங்க. எல்லாமே இந்த வசனத்தை படித்து அவ்வளோ அமைதிங்க, அவ்வளோ நிம்மதிங்க. விதைங்க, இப்போ மக்கள் மனசில் விதைங்க. தானாகவே நீதி நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் இந்த ஜி நெட்வொர்க்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த வாழ்ப்புக்காக ஜி நெட்வொர்க்கை நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். மேலும் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களையும் உங்களை கொண்டு அந்த தேசத்தையும் மற்ற தேசத்தையும் கர்த்தர் வழிநடத்துவார். இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.